வணக்கம் ஆதன் சினிமா வியூவர்ஸ். நம்மளோட என்ன எறிந்தால் ஷோல இன்னைக்கு நம்ம கூட யார் வந்து ஜாயின் பண்ண போறாங்கன்னு தெரியுமா? அவங்களுக்கும் நம்மளோட ஷோக்கும் வந்துட்டு ஒரு கனெக்ஷனே இருக்கு. நம்ம தல அஜித் நடிச்ச என்ன எறிந்தால் படத்துல அவங்களும் வந்து ஆக்ட் பண்ணியிருக்காங்க. யாருக்கு ஆக்ட் பண்ணியிருக்காங்க, யார் கூட பேரா ஆக்ட் பண்ணியிருக்காங்கன்னா அருண் விஜய் சாருக்கு வந்துட்டு பேரா வந்துட்டு ஆக்ட் பண்ணியிருக்காங்க. இப்பவே நீங்க வந்து கண்டுபிடிச்சிட்டு இருப்பீங்க. பார்வதி நாயர் மேம் தான் வந்துட்டு நம்ம கூட இந்த லைவ்ல வந்துட்டு ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ லெட்ஸ் வெல்கம். ஹாய் மேம். ஹாய், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். எப்படி இருக்கீங்க? நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். அந்த லாக்டவுன் எப்படி போயிட்டு இருக்கு உங்களுக்கு? லாக்டவுன் இப்போ ஒரு த்ரீ மந்த்ஸ் ஆச்சுல, அதனால கொஞ்சம் வெயிட்டிங் டு கோ அவுட். பட் என்ன, ஐ திங்க் ஃபார் த சேஃப்டி இப்போ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்கணும் எல்லாரும். ஐம் ஷூர் எவ்ரிபடி இஸ் வெயிட்டிங் டு கோ அவுட். எல்லாரும் வெயிட்டிங் டு விசிட் பீப்புள், மீட் ஃப்ரெண்ட்ஸ், மீட் ரிலேட்டிவ்ஸ். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி வீட்டுக்குள்ள தான் இருக்கு and we have to adjust to the situation. Maybe இந்த இயரே அப்படிதான் இருக்கணும். So I think the only good things to do is spend quality time by watching good films, ilana speaking to our loved ones, and it was nice to even come to a show like this. Although I mean it's nice as long as we get to interact with people and loved ones. So yeah, of course it is கொஞ்சம் ஒரு disheartening, இல்லனா less கொஞ்சம் ஒரு dull year compared to other years. But in many ways it's also a lesson. கொஞ்சம் ரொம்ப lessons we learned a lot from, I think, whatever is happening. So yes. ஏதாவது நீங்க இன்ட்ரெஸ்டிங்கா ஏதாவது இந்த லாக்டவுன்ல பண்ணிட்டு இருக்கீங்களா? நான் முன்னாடி ரொம்ப ஒரு one thing which I really didn't do a lot before is நான் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் கூட ஒரு 2-3 ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் இருக்கும் and ஃபேமிலி கூட மட்டும் டெய்லி பேசிட்டு இருக்கோம். இல்லைனா லைக் I was not in touch with so many friends, and suddenly நான் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் கூட in touch இருக்கு, ஓல்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட, and ரொம்ப கேம்ஸ் எல்லாம் விளையாடிட்டு இருக்கோம். ஸோ ரொம்ப நியூ ஃப்ரெண்ட்ஸும் கிடைச்சிருக்கு. ஸோ ஆப்வியஸ்லி பிகாஸ் ஆஃப் அ பாஸ்ட் டைம் இப்போ ஐம் இன்ட்ராக்டிங். ஒரு ஆக்டிங் ப்ரொஃபஷன்னால usually we don't get a chance to have many friends or be in touch with many people. அது ரொம்ப சேஞ்சா இருக்கு. even if it's on the phone, ரொம்ப பேர் கூட இன்டராக்ட் பண்ணிட்டு இருக்கு. and so that is a new change. Yes, I'm like konja painting பண்ணிட்டு இருக்கு. Yeah, I keep myself busy. Wow, that's so nice to hear, and I am most excited to ask this question. Like in தமிழ்ல வந்துட்டு பார்வதி நாயர் ஃபர்ஸ்ட் ஆக்ட் பண்ண படமே வந்துட்டு அஜித் சார் கூட ஆக்ட் பண்ணிருக்கீங்க. How you get into that movie and உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி சொல்லுங்க. I think it was just ஒரு என்ன சொல்றது, destiny தான். Because என்ன சொல்றது, நான் I grew up watching very less films. ரொம்ப கம்மி மூவிஸ் தான் பார்த்துருக்கு லைஃப்ல. சின்ன வயசுல எல்லாம் நான் I was ரொம்ப ஸ்டூடியஸான ஒரு ஸ்டூடெண்ட். அண்ட் இங்கிலீஷ் மூவிஸ் அண்ட் கொஞ்சம் மலையாள மூவிஸ் தான் ஃபேமிலி கூட பார்த்துருக்கு. ஸோ ஈவன் தியேட்டர்ஸ் போகும்போதெல்லாம் we never watched many Tamil films. And பார்த்த கொஞ்சம் தமிழ் ஃபிலிம்ஸும் அஜித் சாரோட மூவிஸ் தான். ஸோ அஜித் சார் அண்ட் ரஜினி சாரோட கொஞ்சம் மூவிஸ் பார்த்துருக்கு. Seriously, I didn't even know most other actors. I haven't watched most other movies. Appo I used to like a lot of Ajit sir's films. When I watch him, like, oh, he's so good looking, and edo nalla charm irukku. He's got a on screen edo or charisma which usually a lot of which is above other actors. See, everybody has their own specialty. Ana Ajit sir would that something X factor was so much. And on the same Ajit sir could a movie kedikkumbodhu I was like really shocked. I would say இதெல்லாம் டெஸ்டினி தான். நம்ம பிளான் பண்ண போற எல்லாமே நடக்க மாட்டேன். And பிளான் பண்ணாத if something is meant to happen, it will happen. So அதனால இந்த ஃபேஸ்ல இந்த டைம்ல this is what I learned. We should not be so worried because எல்லாமே ஒரு டெஸ்டினி இருக்கு. We can only try our best, take care. அவ்வளவுதான். Professionally, I think my first film which made me want to become an actress is என்ன எறிந்தால். ஓகே மேம். என்ன எறிந்தால் படத்துல வந்துட்டு அஜித் சார் கூட நடிச்சிருக்கீங்க. ஓகே, அவரை பத்தி ஒரு சீக்ரெட் வந்துட்டு எங்க கூட ஷேர் பண்ண முடியுமா? நீங்க செட்ல பார்த்து அவரை பத்தி நம்ம இப்படி நினைச்சிட்டு இருந்தோம் பட் he is like this, அந்த மாதிரி ஏதாவது something you was like.
எனக்கு ரொம்ப சர்ப்ரைஸ் ஃபேக்டர்ஸ் இருந்தது. ஃபர்ஸ்ட் திங் இஸ் so friendly and so down to earth. நான் நினச்சி பார்க்கல தட் என்ன சொல்றது, இவ்வளோ பெரிய ஸ்டார் இவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக இருக்கும், இவ்வளோ ஸ்வீட்டாக இருக்கும். He was so sweet to me, he was so sweet to my mother. He was like very, very simple as a person, and I think that was the main thing. I was very amazed, like, you know, ivlo simple on her personality. In fact, and the full settler, the most friendly and the sweetest person was Ajit sir, more than anybody else. So I think that was the first big surprise. Second surprise is that இவ்வளோ கூட மேக்கப் ஒண்ணுமே இல்லை, அந்த ஸ்கின் அந்த க்ளோ எல்லாம் நேச்சுரலா இருக்கு. ஸோ ஐ வாஸ் லைக் ஷாக். ஓ மை காட், இந்த மாதிரி ஆக்டர்ஸ்க்கு ஸ்கின் இருக்கா? லைக் யூனோ வி திங்க் இட்ஸ் மேக்கப், அதனால தான் இந்த ஸ்க்ரீன் எல்லாம் நல்லா இருக்கும். பட் அஜித் சார், ஹி டசன்ட் யூஸ் எனி திங். லைக் ஐ திங்க் அஜித் சாருக்கு மேக்கப் மேனே தேவையில்லை அப்படி சொல்ல முடியும். டெஃபினெட்லி மை ஃபேவரட் ஆக்டர்ஸ் அஜித் சார் சார். அண்டு தேங்க்யூ ஃபார் த இன்ஃபர்மேஷன். தட் நாங்க என்ன நினைச்சிருந்தோம், தட் மேக்கப்னால வந்துட்டு ஒரு ஹீரோ வந்துட்டு ரொம்ப சார்மிங்கா காமிப்பாங்க. பட் யூசுவலி எவ்ரிபடி வேர்ஸ் மேக்கப், எல்லாரும் கொஞ்சம் அட்லீஸ்ட் லிட்டில் பிட் ஆஃப் மேக்கப், யூ நோ. பட் நோ, நாட் அஜித். நத்திங், ஒரு பவுடர் கூட கிடையாது. So that is like, yeah, that's so nice to hear. And நீங்க வந்து மாடலிங் வந்து பண்ணிட்டு இருந்தீங்க, எப்படி வந்துட்டு சடனா ஆக்டிங் அண்ட் ஒரு ஆக்ட்ரஸா வந்துட்டு எப்படி அந்த ஸ்டேட் மாறிச்சு? Like I said, even modeling, I started in 10th standard. I did one TV show, vacations lala. I did one English TV show. Adukaprom, I started getting ads. I started getting a lot of offers in the media. 11th standard, I took part in a beauty pageant. Adukaprom, I continuously took part in 2-3 beauty pageants. So எல்லா வாட்டியும் வின் பண்ணும்போது ஏதோ ஆஃபர்ஸ் வந்துட்டே இருக்கும். பட் மை பேரண்ட்ஸ் வர் வெரி இன்சிஸ்டன்ட் தட் ஐ ஹாவ் டு ஸ்டடி, ப்ரொஃபஷனல் கோர்ஸ் பண்ணணும். ஸோ இன்ஜினியரிங், மெடிசின் அந்த மாதிரி, லைக் ஆல் அதர் இந்தியன், ஆல் அதர் பேரண்ட்ஸ். யா, ஆல் அதர் பேரண்ட்ஸ், சேம் திங். அண்ட் ஸோ அதனால லைக் ஐ நெவர் தாட் ஆஃப் ஆக்டிங். அந்த மாதிரி ஐடியே வரல. லைக் கொஞ்சம் ஐ நெவர் கன்சிடர்ட் மை செல்ஃப் அஸ் அ ப்ரொஃபஷனல் ஆக்ட்ரஸ். தோ you know, like for example, my first film called Poppins in Malayalam, it was just one day shoot. Everybody thinks, oh, you did a film up. It was just one day, it was just a segment of 5 segment film, and the 5 segments ஒரு segmentல lead role பண்ணிருந்தது, and shoot was just for one day. So I can't even say that was like என்ன சொல்றது, I am an actress or something, but people think, oh, I was doing films. So எனக்கு first proper ஒரு experience was என்ன இருந்தால். And yeah, one more movie I did during my college days was again ஒரு college concept ஆன ஒரு film, and then I did one hour film, but nothing was what do you say, as a professional actress, just like a model. I was doing all this. Suddenly I think this movie changed my life. I got into films. இல்லனா ஒரு I decided that என்னோட கரியரே ஒரு ஆக்ட்ரஸா கொஞ்ச நாள் ட்ரை பண்ணணும் because of என்ன இருந்தா. ஓகே மேம், இப்போ வந்துட்டு உங்களோட ஃபேவரட் ஆக்டர் வந்துட்டு அஜித் சார் அப்படின்னு வந்து சொல்லிட்டீங்க. லைக் நீங்க ஒர்க் பண்ணதுல வேற யாராவது தட் இவங்க கூட ஒர்க் பண்றது வந்துட்டு எனக்கு ரொம்ப சர்ப்ரைசிங்கா இருந்துச்சு, நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸா இருந்துச்சு. லைக் நீங்க நிறைய பேர் கூட ஆக்ட் பண்ணிருக்கீங்க, பிருத்திவிராஜ் சார், மோகன்லால் சார், அவங்க கூட கமல் சார் கூட ஆக்ட் பண்ணிருக்கீங்க. ஸோ இதுல யாரு நீங்க வந்துட்டு ஃபேவரட் சொல்றீங்க எக்ஸப்ட் அஜித் சார்? Except Ajit sir, I can't really see Ajit sir. I really like this nature. See, all are legendary actors. If you take Kamal sir also, he's like one of the, you know, most legendary actors in this world. There is no doubt about it. If you take Mohanlal sir, he's also one of the world's best actors. And even if you take Prithviraj, he's such a talented actor. At a young age, he's achieved so much. So I think everybody is unique in their own ways. But it's just that personally, you know, my interaction because of simplicity was the most with Ajit sir compared to others. That is the main difference. But எனக்கு choose பண்ண முடியாது who is my favorite, because எல்லாருமே, I mean, they are unique. Like from Kamal sir, I learned about acting. He can make anybody act so well. Like he's got some ability.
without by hurting a dialogue eppadi correct oru he knows how to cast correctly, he knows how to get the best out of you. So that is Kamal sir. But of course romba senior ah irukku, so obviously I was very scared when I worked with Kamal sir. I was like, sir, you know, you understand, like I Yeah. was like a kid, and you know he's a legendary actor, so I didn't have that freedom. I was very nervous, mistake tappu varuma dialogues la, that kind of thing. In 2018ல வந்துட்டு அப்துல் கலாம் அவார்ட் வந்து நீங்க வாங்கியிருக்கீங்க, உமன் எக்ஸலன்ஸ்க்கு அந்த கேட்டகரியில வாங்கியிருக்கீங்க. How you felt that அப்துல் கலாம் அவார்ட் வாங்கியிருக்கீங்க? எப்படி இருந்துச்சு அந்த மொமெண்ட் உங்களுக்கு? It was a big surprise because that award is for people who have done things other than their own profession. So nano expect panla. Suddenly I got a call from Dubai, from the organizers, saying, you know, you have been doing a lot of other things which are apart from films and all that, and that is, you know, you're being a role model to the society. Adanala we want to give you this award. And எனக்கு ரொம்ப பெரிய சர்ப்ரைஸா இருந்தது because I don't really share everything on social media of like things I do or everything. And so I was like, ஒரு Dubai organization, அது ஒரு yearly function. They were keeping a track of things I was doing, and they gave me a recognition. I was really, really happy. Like, I think எனக்கு அது ஒரு ரொம்ப பெரிய honor. It is bigger than even getting an award for a film, I think. You acted in both Tamil films and Malayalam films. So நீங்க என்ன நினைக்கிறீங்க டிஃபரன்ஸ் பிட்வீன் இந்த ரெண்டு லாங்குவேஜஸ்க்கான ஃபிலிம்ஸ்ல இருக்க டிஃபரன்ஸ் என்ன நினைக்கிறீங்க? எனக்கு ரொம்ப பெரிய சர்ப்ரைஸ் என்ன தெரியுமா? I'm a Malayali, and Malayalam film வரும்போது if you take Nirali, or if you take Overtake, or if you take what do you say, James and Alice, all these films, ella movies lo my character is never a pure Malayali girl. It's always a half non-Malayali person, illana or Bombay girl, or NRI girl, or something like that. I never had a pure Malayali character in any Malayalam films. But when it comes to Tamil films, எப்பவுமே எனக்கு ஒரு ஸ்லம் கேர்ள், ஒரு வில்லேஜ் கேர்ள், அந்த மாதிரி தான் ரோல்ஸ் வந்துட்டு இருக்கு. ஸோ எனக்கு இது ரொம்ப பெரிய சர்ப்ரைஸ். மலையாளம் மூவிஸ் பீயிங் அ மலையாளி, எனக்கு ஒரு என்ன சொல்றது, I get the role of an outsider girl, and when it comes to Tamil films, I get a very native Tamil girl's role. ஓகே, நீங்க உமன் எம்பவர்மென்ட் பத்தி பார்வதி நாயர் வந்து என்ன நினைக்கிறீங்க? See, I come from a family where women are all very powerful, very special, very educated. Adanala enakku I never felt like, you know, women need a separate empowerment. I think it's very important to bring out your best. It's not just about education. Even if ஒரு talent இருந்தா இல்லனா ஒரு something special இருந்தா, you need to bring it out. இல்லனா the day you are you know, after many years you'll be like, oh எனக்கு அந்த talent, I had this talent, but நான் அதை ட்ரை பண்ணலாம், எனக்கு ஆக்டர் ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் I've heard this from many girls, or like you know, many women who are married. When I speak to them, they say, oh enakku or passion irundhathu, but na try pannala, enakku modeling romba aasai irundhathu. So you know, you need to balance. Of course family is important, but I think as a woman you need to try everything. And if you see, ipo notice பண்ணும்போது the world's best leaders, from Indira Gandhi to Jayalalitha to இப்போ ரொம்ப foreign countries ஓட leaders பார்த்தாலும், they're all women even make the best leaders in the world. So I think it's a very wrong misconception that women are not powerful. Women can overrule men. They are more powerful than men, and this is the reality. அது எல்லாருமே realize பண்ண மாட்டேன். Be it influence on people or public or talent or anything, women are so powerful, so balanced, and more strong mentally and physically. இப்போ நெக்ஸ்ட் வந்துட்டு உங்க கெரியர்ல நீங்க வந்து மிஸ் பண்ண மூவிஸ் ஏதாவது இருக்கா? இந்த மூவி வந்து எனக்கு தான் நான் பண்ணிருக்கணும், பட் ஆனா ஒரு பிஸியான ஒரு ஷெட்யூல் இருந்துச்சு, வேற ஒரு ஷூட் இருந்துச்சு, அதனால நான் மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்ற ஒரு மூவி. அந்த மாதிரி ரொம்ப மூவிஸ் இருக்கு. இஃப் யூ டேக் மலையாளம் ஆல்சோ இருக்கு, கன்னடால இருக்கு, தமிழ் இருக்கு, தெலுங்குல கூட இருக்கு, பாலிவுட்ல கூட இருக்கு. And these are very big films, so அதனால மென்ஷன் பண்ண வேணாம். பட் ஐ திங்க் இட் ஹேப்பன்ஸ் டு ஆல் ஆக்டர்ஸ்.
sometimes நம்ம choose பண்ற films might not turn out to be a great option. Sometimes ஒரு movie start பண்றதுக்கு அப்புறம் சடனா வேற ஒரு movie வரும், but because of dates we can't choose. அந்த மாதிரி I think it happens, but I think it is destiny. I think if you miss a film, கண்டிப்பா if you have that talent, if I am worthy enough, எனக்கு கண்டிப்பா இனி ஒரு நல்ல மூவி கிடைக்கும். ஸோ நான் ரொம்ப நல்ல மூவிஸ் மிஸ் பண்ணியிருக்கு. ரொம்ப டைம்ஸ் எனக்கு இன்டர்வியூஸ்லும் கேட்டிருக்கு, இந்த மூவி மிஸ் பண்ணியிருக்கா, இது ரொம்ப பெரிய ஹிட்டா இருந்தது, இந்த மூவி மிஸ் பண்ணியிருக்கா. பட் அது எல்லாருடைய ஐ திங்க் ஆஸ் அன் ஆக்டர் எவ்ரிபடிஸ் கரியர் யூ வில் ஹேவ் தட். பட் இஃப் யூ ஆர் குட், டெஃபினெட்லி again you will get good opportunities. And இன்னொரு விஷயம் வந்துட்டு you look so beautiful and fitness எல்லாமே வந்துட்டு செமையா மெயின்டைன் பண்றீங்க. So what is the secret behind பார்வதி நாயர்'s beauty? Actually speaking, இப்போ லாக்டவுன்ல ரொம்ப bad routine இருக்கு. I'm not sleeping on time, I'm not eating on time, which is not a good thing. I never put extra effort to look good. It's yeah, but I think stress shows. But generally இப்போ எனக்கு ஒரு usually இப்போ because it's lockdown, trainer வரக்கூடாது, ரொம்ப ரூல்ஸ் இருக்கு, அதனால I'm not able to do anything. But I still try to do ஒரு 10-15 minutes treadmill. ஒரு பேசிக்கா எதுவும் அதே ரொம்ப டிஃபரன்ஸ், you know, it will make a big difference. And sleep well. I think it's very important to sleep well and be happy. ஓகே மேம். நெக்ஸ்ட் வந்துட்டு நான் உங்களுக்கு சில போட்டோஸ் வந்து காமிப்பேன், நீங்க வந்து ஜஸ்ட் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அந்த மொமெண்ட்டை வந்துட்டு நீங்க ஷேர் பண்ணு. ஓகே ஓகே ஷூர். திஸ் மூவி, ஓ திஸ் இஸ் என்ன இருந்தால். ஓகே, எப்படி வந்துட்டு இந்த கேப்சர் வந்துட்டு எப்படி பண்ணீங்க, இந்த பிக் எடுக்கும்போது எப்படி இருந்துச்சு? I think this was my second picture with Ajit sir. So of course Ajit sir is like a very special co-actor. So Anneke, he was having a different look, white hair with a look. So previously very look ladana photo eduthirunnadhu. So I wanted that white hair look enakku romba pidichirundhathu. So I wanted a picture with him. Okay ma'am. Next வந்துட்டு இந்த picture. இது ஷூட்டிங் பிக்சர் தான், இது மூவியோட சீன் தான். பிருத்திவிராஜ் சார் கூட. எஸ் மூவியோட சீன் தான். ஓகே. தென் வந்துட்டு நிவின் பாலி சார் கூட வந்துட்டு ஒரு பிக்சர் எடுத்துருக்கீங்க. சோ இது எப்ப எடுத்தது, இந்த மொமெண்ட்? This was I bumped into Nivin actually. I was just going to the gym. Actually gym pombodhu, this was my gym t-shirt, and I suddenly saw Nivin Pauly and he was coming. I was like Nivin, but Nivin ne munnadiye theriyum, but appo oru periya surprise, Nivin eppo vandadu andha madri. So maybe this is the third or fourth time I've seen him, but this is the first time I took a picture because I was in a good mood and we had a conversation. I was like, oh nice and the madri. And I think Nivin had a Tamil Richie, I think edo a movie promotion or something he had. He came for something like that, so I was surprised to see him again, so I took a picture. Okay. Then வந்துட்டு இந்த picture இதுவும் ப்ரமோஷன்ஸ், மூவியோட ப்ரமோஷன்ஸ், மோகன்லால் சார் கூட பண்ண நீராளி ஃபில்மோட ப்ரமோஷன்ஸ் டைம்ல. It was the last, in fact ஒரு Facebook live இருந்தது. So it was the last promotion of the film. So I knew, I'm not going to see him. அதனால I took a picture that time. Then next வந்துட்டு just ஒரு normal funny questions மாதிரி. இப்போ singles இருக்காங்க, committed வந்து இருக்காங்க. இதுல வந்து உங்களுக்கு எது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு? இந்த சிங்கிள்ஸ் லைஃப் வந்து நல்லா இருக்கும், இல்ல கமிட்டட் லைஃப்னா ஒரு லவ்வோட நல்லா இருக்கும், சிங்கிள் லைஃப் வரும்போது ஜாலியா அவங்க பாட்டுக்கு ஒரு ஃப்ரீ பேர்ட் மாதிரி இருக்கலாம். சோ நீங்க எது ப்ரிஃபர் பண்றீங்க? which one you like சிங்கிளா இருக்கிறது நல்லா இருக்குமா, கமிட்டடா இருக்கிறது நல்லா இருக்குமா? I think when you are in this profession it's better to be single. If I start to get committed to somebody, they become so possessive and they become so controlling. So see, committed life is happier, no doubt, but adoda tension apida romba பெருசா இருக்கும். வேற சிங்கிளா இருக்கும்போது ரொம்ப ஹாப்பியா இருக்க முடியாது, ஆனாலும் எப்பவுமே ஒரு ஜாலியா இருக்கும். It will be like this thing. So I can't say this is good or bad. If you find the right person, being committed is beautiful. I love to be committed, but it should be the right person. It cannot be like
you need to be very careful. ஓகே மேம். இப்போ ஃபியூச்சர் பார்ட்னர் பார்வதி நாயருக்கு இந்த குவாலிட்டிஸ்ல இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஜஸ்ட் ஒரு விஷ் இருக்கும்ல, எவ்ரி கேர்ள் ஹேஸ் சம் விஷ் லைக் இப்படி இருக்கணும் அப்படின்னு. இது நீங்க என்ன நினைக்கிறீங்க? I think Guru, for a boy the most important quality is confidence, and the confidence makes a guy good looking. This is what I believe. So when a guy is confident, either like at least being a girl like me or any girl, adhe oru romba attractive factor. We'll be like, oh my god, he's so smart. So I think confidence, sense of humor, and of course gentlemanly behavior solongala, like romba nalla treat pandrathu, the way you speak to a girl, the way you treat a girl. So that makes that guy very attractive. I think these are the main qualities. சரி, நெக்ஸ்ட் வந்துட்டு நான் ஒரு சில எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாம் சொல்வேன். சோ அந்த மாதிரி நான் டக் டக்னு சொல்வேன், நீங்களும் உங்க ஃபேஸ்ல வந்துட்டு அந்த எக்ஸ்பிரஷன்ஸ் வந்துட்டு காட்டணும். ஓகேவா? I'll Okay. try. Okay, let's start. Surprise. Irritated. Angry. Shy. Thank you so much for எங்களோட என்ன இருந்தால் ஷோக்கு வந்துட்டு நீங்க ஜாயின் பண்ணது எங்களுக்கு ரொம்பவே ஹாப்பியா இருக்கு. And all the best for your future projects, ma'am. Okay, thank you so much. Thank you.